Hello all, good evening. Welcome to Professor Academy. ஸோ இன்னைக்கு என்ன யூனிட்டோட பிஒய்க்யூ டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இட்ஸ் யூனிட் 6 பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ இது ரெண்டை பத்தின பிஒய்க்யூஸ் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ ஒரு 10 பிஒய்க்யூஸ் இருக்கு. ஸோ அதுலயுமே மோஸ்டா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகுற மாதிரியான பிஒய்க்யூஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டாபிக் ஒவ்வொன்றையுமே அப்படியே ரிலேட் பண்ணி அது ரிலேட்டடான எல்லா விஷயங்களையுமே பார்க்கலாம். ஓகே. Yeah. So first question, the principle of good faith in collective bargaining means. So good faith அப்படின்றது collective bargainingல எதை மீன் பண்ணுது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலா collective bargaining பொறுத்த வரைக்கும் குட்ஸ் ஃபெய்த் அப்படின்றது, அதாவது குட் ஃபெய்த், சாரி குட்ஸ் இல்ல, குட் ஃபெய்த் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா சின்சியர், ஆனஸ்ட், அவங்களுக்கான அந்த நெகோசியேஷன், பேச்சுவார்த்தை சொல்லுவோம் இல்லையா, நெகோசியேஷன், அது எல்லாத்தையுமே தான் மீன் பண்ணுது. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, சோ ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், போத் எம்ப்ளாயரா இருக்கட்டும், ஒரு எம்ப்ளாயியா இருக்கட்டும், இல்ல அந்த மாதிரி ட்ரேட் யூனியன்ஸா இருக்கட்டும், இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் குட் ஃபெய்த்ல அவங்க அந்த கலெக்டிவ் பார்கெனிங்ல குட் ஃபெய்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. அதாவது போத் எம்ப்ளாயி அண்ட் ஒர்க்கர் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு பேருமே ஒரு ஆனஸ்டா வந்து ஒரு சில விஷயங்களை பத்தி பேசுறதோ, ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் லிசன் பண்ணணும்ன்றாங்க. அண்ட் அதே மாதிரி ரெஸ்பெக்ட் அப்படின்றதும் இங்க இருக்கணும். சோ ஒவ்வொருத்தவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒருத்தவர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, சோ இவங்க இப்படிதான் பண்ணிருப்பாங்க போல. இப்ப நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணாங்கன்னா நம்ம நினைப்போம் இல்லையா? சோ லைக் இதனாலதான் அவங்க இப்படி பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஒரு மாதிரியான கன்சர்ன் இருக்கணும் அப்படின்றதுதான் குட் ஃபெய்த்ல சொல்லுவாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்? சோ காம்ப்ரமைஸ் ஆகி போகணும். சரி, ஓகே, இவ இதனாலதான் பண்ணிருப்பான் போல. இப்ப நம்ம குழந்தைங்க தப்பு பண்ணா என்ன பண்ணுவோம்? சரி, ஓகே, இதனாலதான் பண்ணிருக்க அப்படின்னு நம்ம தட்டி கொடுத்துட்டு போவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் என்னன்னு சொல்லுவாங்க, குட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கீழே ஆப்ஷன்ல பார்க்கலாம், போத் பார்ட்டிஸ் மஸ்ட் பி வில்லிங் டு காம்ப்ரமைஸ் அண்ட் நெகோஷியேட் சின்சியர்லி. நான் என்ன சொல்லிருக்கேன்? சின்சியர் நெகோசியேஷன் ரெண்டு பார்ட்டிக்குலயுமே இருக்கணும் இருக்கேன். ஓகே, வச்சிருப்போம். அடுத்து எம்ப்ளாயி மஸ்ட் அக்ரி ஆல் த டிமாண்ட்ஸ் மேட் பை த யூனியன். குட் ஃபெய்த் கலெக்டிவ் பார்கெனிங் பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட டெசிஷனை என்டையரா இன்னொருத்தவங்க ஃபாலோ பண்ணணும், மஸ்ட் பி பிராக்டிஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. இவன் அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். நம்ம வந்து இதுதான் ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம இங்க கலந்தோசிக்கலாம். சரி. சோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒரு கம்யூனிகேஷன், இது எல்லாமே பாண்டிங் எல்லாமே இருக்குங்க. சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா? அடுத்து எம்ப்ளாயிஸ் மஸ்ட் ஃபாலோ ஆல் எம்ப்ளாயர்ஸ் பாலிசி வித்தவுட் கொஸ்டினிங் தெம். சோ கொஸ்டின்லாம் கிடையாது. ஏன்னா இங்க ரெண்டு பேருமே பேசிக்கலாம். நான் ஒரு எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு ட்ரேட் யூனியன்ல இருக்கேன் அப்படின்னும் போது, ஒரு எனக்கு என்னோட உயர் அதிகாரி கிட்ட ஒரு விஷயத்த பத்தி நான் அவட கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. சோ இங்க வந்து ஆப்போசிட்டா சொல்லியிருக்காங்க. சோ அதுவும் தப்பு. அண்ட் ட்ரேட் யூனியன்ஸ் ஹேவ் ரைட் டு டிகேட் ஆல் எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ். அதாவது அவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களோட அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரூல் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே அவங்க வந்து கவர் பண்ணலாம் அப்படின்றது இவங்களோட அந்த இதா இருக்கு. சரிங்களா? சோ இதுல இருக்கிறதும் தவறுதான். இப்ப டிகேட் அப்படின்னும் போது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு வந்து ஆணையிடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ரைட் டு டிக்டேட் இல்ல, டிக்டேட் அப்படின்னும் போது எல்லா டேர்ம்ஸ பத்தியும் அதை வந்து டிக்டேட் பண்றதுக்கு, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் கரெக்ட், டிக்டேட்டர். ஓகேங்களா? சோ இதுவும் தப்பு. அப்ப பிரின்சிபல் ஆஃப் குட் ஃபெய்த் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா, சின்சியர், ஆனஸ்ட் நெகோசியேஷன். சோ ரெண்டு எம்ப்ளாயரா சைடா இருக்கட்டும், ட்ரேட் யூனியன் எம்ப்ளாயர் சைடா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன், நல்ல ஒரு ஒரு டாக், நல்ல ஒரு லிசனிங், நல்ல நல்ல இந்த மாதிரியான ஒரு ரிவ்யூஸ், இது எல்லாமே இருக்கிறத தான் குட் ஃபெய்த்ல சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோவிங்: டாஸ்க் மேனேஜ்மெண்ட், கண்ட்ரி கிளப், இம்போவரிஷ்ட் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட். ஸோ டாஸ்க் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையுமே சிம்பிளா உங்களுக்கு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நம்ம எப்படி பண்ணலாம்னா, ஒர்க்கு இது மட்டும்தான். அப்போ ஒர்க்கு மட்டும்தான் பாப்பா. இங்க ரொம்ப ஸ்ட்ரக்சரா இருக்கும். சாரி. ஸோ ஒர்க்க மட்டும்தான் பார்ப்பான். இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். சரிங்களா? இப்படி வந்து ஃபாலோ பண்ணும். ஸ்ட்ரிக்ட்டா வந்து இருப்பான். ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து அவன் வந்து ஃபாலோ பண்ணுவான் எல்லாத்தையுமே. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்க ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இருப்பான். ஸோ அவனுக்கான அந்த அத்தாரிட்டி அப்படின்றதுல இங்க வந்து ஃபாலோ பண்ணப்படும். சரிங்களா? இது எல்லாமே டாஸ்க் மேனேஜ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும். அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். இங்க ஒர்க்க மட்டும் தான் பார்ப்பான். மத்தபடி எந்த ஒரு கன்சர்னிங்கும் இங்க இருக்காது. கண்ட்ரி கிளப் அப்படின்றது என்னன்னா, லவ், ஒரு அஃபெக்ஷன், பீப்பிள், ஒரு கேர், இந்த மாதிரி பீப்பிள் கன்சர்ன்டா இருப்பான். மேல பார்த்தவன் ஒர்க், இவன் வந்து பீப்பிளா இருப்பான். இம்போவரிஷ்ட் அப்படின்றது என்னன்னா, நோ கேர்.
யார் எப்படி போனா எனக்கு என்ன, நோ கேரிங் இருக்கும். அதே மாதிரி இக்னோர் எவ்ரிதிங். சோ எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடுவான். அவன்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் எதுவுமே கிடையாது. சோ ஒரு கேரும் கிடையாது. இப்ப மேல பார்த்த 2 விஷயமே இங்க இருக்காது. ஒர்க்குன்றதும் அங்க வந்து அவன் ஒப்பீனியன் இதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான். கேரிங்கும் இருக்காது. சரிங்களா? டீம் மேனேஜ்மென்ட் அப்படின்றது என்னன்னா டுகெதர். சோ ஒர்க்கும் இங்க இருக்கும். பிளஸ் பீப்பிள் இருக்கும். ஒர்க்கும் இங்க நடக்கும். பீப்பிளும் இருக்கும். இவங்க 2 பேரும் சேரும்போது grow together அப்படின்ற மாதிரியான ஒரு டேர்ம்ல இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான். டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் வொர்க் மட்டும்தான். கண்ட்ரில, பீப்பிள பொறுத்து இம்பவரிஷ்ல நோ கேர் அண்ட் இக்னோர் எவ்ரிதிங். டீம பொறுத்தவரைக்கும் வொர்க் பிளஸ் பீப்பிள் 2மே வரும். இப்ப கீழ பார்க்கலாம். லவ் கன்குயர்ஸ் ஆல் அப்ரோச். அப்ப லவ் அண்ட் பீப்பிள் அப்படின்றது எதுல பார்ப்பாங்க? கண்ட்ரி கிளப்ல. அப்ப இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி கிளப்புக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 பிளஸ் 1 கேன் ஆட் அப் 3 அப்ரோச்சஸ். அப்படின்னா என்னது? 1 பிளஸ் 1 அப்படின்னும் போது ஒர்க்கரு, பீப்பிள் இது 2 சேர்க்கும்போது க்ரோ டுகெதர்ன்னு ஆகுது. அப்ப இது 2மே ஆட் ஆகும்போது ஒரு பெரிய ஒரு குரோத் அண்ட் டெவலப்மென்ட் கிடைக்கும். அப்ப அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? டீம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அத்தாரிட்டி, ஒபீடியன்ஸ். அத்தாரிட்டி, ஒபீடியன்சி இது எல்லாமே எதுல இருக்கும்? டாஸ்க்ல தான். ஏன்னா அங்க ஃபுல்லா ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஸ்ட்ரிக்ட்டான ஒரு விஷயம் இருக்கு. சோ அப்ப அது என்னன்னு சொல்லுவோம்? டாஸ்க் மேனேஜ்மென்ட். அடுத்து ஸ்பீக் நோ எவில், ஹியர் நோ எவில், சீ நோ எவில் அப்ரோச். அப்படின்னா என்னது? பேசுறதுக்கு, ஹியர் பண்றதுக்கு, பாக்குறதுக்கு எதுக்குமே அங்க இது எந்த ஒரு விஷயமும் அததான் இக்னோர் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது என்னன்னு சொல்லுவோம்? இம்பவரிஷ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்ப இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ டாஸ்க் மேனேஜ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் வொர்க், கண்ட்ரி, லவ், இம்பவரிஷ்ட், நத்திங், டீம், வொர்க் பிளஸ் பீப்பிள். ஓகேங்களா? So yeah, next, which of the following common difficulties are faced in making decision making and implement? ஒரு decision makingலயும் சரி, அதை implement பண்றதுலயும் எப்போலாம் ஒரு difficulties வந்து இருக்கும் அப்படின்றது தான் இங்க கேள்வி. First, non actionable information. Non actionable information அப்படின்னா என்னது? அப்பனா இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிளியரா இருக்காது. அதாவது இந்த பர்ட்டிகுலர் நான் ஆக்ஷனபிள் அப்படின்னும் போது இன்ஃபர்மேஷன் நாட் கிளியர். அப்ப ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்ல அப்படின்னும் போது எப்படி என்னால டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும்? புரியுதுங்களா? ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் இருந்தா தான் என்னால இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல 50 பேரோட மார்க் மொத்தமா கன்சாலிடேட் பண்ணி 80% இருக்கு அப்படின்னா, ஓகே ஃபைன் இந்த கிளாஸ் ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. இவங்கள வந்து 5 மணிக்கே விட்டுறலாம்னு சொல்றோம். இல்ல அவங்க கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, மொத்தமா சேர்த்து ஒரு 40% தான் இருக்கு அப்படின்னா, இவனுக்கு இன்னும் ரெமெடியல் கிளாஸ் தேவை அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கும். அப்ப டேட்டா ப்ராப்பரா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிளியரா இருந்தா மட்டும் தான் இந்த டெசிஷன் நம்ம எடுக்கிற அந்த டெசிஷன் எல்லாம் கிளியரா இருக்கும். அப்ப இது என்னது? ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இது. சோ இந்த நேரத்துல நம்மளால ஒரு இதை எடுக்க முடியாது. ஓகேங்களா? இது ஒரு ப்ராப்ளம். அடுத்து அன்சப்போர்ட்டிவ் என்விரான்மென்ட். அன்சப்போர்ட்டிவ் என்விரான்மென்ட் அப்படின்னா என்னன்னா, பீப்பிள் அரவுண்ட் யூ அண்ட் தி சிஸ்டம் இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல். சோ உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிளா இருக்கட்டும், அதே மாதிரி உங்களோட அந்த சிஸ்டமா இருக்கட்டும், இது எதுவுமே உங்களுக்கு ஒத்து வரல. அப்ப இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ண முடியாது நம்மளால? ஒரு நல்ல ஒரு டெசிஷன எடுக்க முடியாது. இது ஒரு ப்ராப்ளம் ஃபேசிங். ஓகேங்களா? அடுத்து ஈஸி அக்செப்டன்ஸ் பை சபார்டினேட்ஸ் அப்படின்னும்போது இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றான்? நம்மளோட சபார்டினேட்ஸ் நம்மளோட அந்த டெசிஷன அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஓகே ஃபைன் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இத இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம அழகா கொண்டு போவோம். இத நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைகோர்த்து அவங்களோட நடக்கிறான். அப்ப இதுல அவங்களால டெசிஷன எடுக்க முடியும். அடுத்து இன்எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். சோ கம்யூனிகேஷன் பயங்கரமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ ஒரு இன்எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னும்போது டெசிஷன்ஸ் ஆர் நாட் ஷேர்ட் கிளியர்லி. சோ அப்ப என்ன நடக்குது அப்படின்றத யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாத நேரத்துல நம்மளால ஒரு ப்ராப்பர் டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. அண்ட் ரொம்ப முக்கியமா இன்கரெக்ட் டைம். அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? நேரம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்னா, அது காலத்துக்கு நம்ம செய்யணும். காலம் பொன் போன்றதுன்னு ஏன் சொல்றாங்க? அந்த நேரத்துல அந்த இத விளைவிச்சா மட்டும் தான் அது கரெக்ட்டா இருக்கும். சோ அது காலம் முன்னாடி போனாலும் தப்பு, காலம் பின்னாடி போனாலும் தப்பு. அததான் இங்க சொல்றாங்க. ஒரு டெசிஷனோ எதுவோ நம்ம ரொம்ப ஏர்லியவா எடுத்தாலும் தப்பு, ரொம்ப பின்தங்கி எடுத்தாலும் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க குடுத்திருக்கிறதுல இந்த ஏ, பி, டி, இ இது 4மே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன சொல்லுது. இங்க கொஸ்டின் என்ன? டிஃபிகல்டீஸ். அப்ப இது 4மே டிஃபிகல்டீஸ் அப்படின்னா, அப்ப ஒரு டெசிஷன்ஸ் இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமயோ, இல்ல என்னோட என்வைரன்மென்ட் எனக்கு ஒத்து போகாமலயோ, இல்ல எனக்கான நேரம் வந்து ரொம்ப முன்னாடியோ, இல்ல பின்னாடியோ போயிடுச்சு, இல்ல கம்யூனிகேஷன் பெட்டரா இல்ல அப்படின்னும் போதுல என்னோட டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். சோ இது எல்லாமே ஒரு டிஃபிகல்டீஸ் அப்படின்ற ஒரு கன்சர்ன்ல வரும். ஓகேங்களா? சோ இப்ப ஆன்சர் ஏ, பி, டி, இ ஒன்லி. Yeah. Through which one of the following influences of worker participation in management regarding
சேஃப்டி அண்ட் வெல்ஃபேர் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூ ஆர் ரிசால்வ். ஸோ இந்த சேஃப்டி பர்டிகுலரா எதை பத்தி கேட்டிருக்கான்? சேஃப்டி, வெல்ஃபேர் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூ பத்தி கேட்டிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கிவிங் ஒரு நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் மட்டும் தான் இங்க கொடுப்பான். அதை தான் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சொல்றான். இதுக்கான அப்டேட்ஸ் இது, இன்னைக்கான நியூஸ் இது அப்படின்றத வந்து சொல்லிட்டு போவான். இங்க பொறுத்த வரைக்கும் டிஸ்கஷன் இருக்காது. ஸோ டிஸ்கஷன் இல்லாத போது அவங்களோட அந்த இஷ்யூஸோ ஒரு ஒரு ஒருத்தவங்களோட ப்ராப்ளம் அவன் சொன்னா மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இங்க அந்த டிஸ்கஷன் அப்படின்றதுக்கே வேலையே கிடையாது. அப்ப இது வராது. அடுத்து பார்கெனிங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சேலரி, போனஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வரும். பட் சேஃப்டி, வெல்ஃபேர் அப்படின்றதெல்லாம் இங்க வந்து டார்கெட் கிடையாது. நம்மளோட கொஸ்டின் என்னன்னா சேஃப்டி, வெல்ஃபேர் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூ சால்வ் பண்ற அந்த பார்ட்டிசிபேஷன் மேனேஜ்மெண்ட்ல எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றதுதான். சோ அப்ப இதுவும் கிடையாது. கன்சல்டேஷன்னா என்ன? அணுகுறது இல்லையா? சோ அப்ப நார்மலா ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட போய் ஒரு பேசிட்டு வருவோம். என்ன நடக்குது, நம்மளுக்கு இப்படி செய்யுது, சோ என்ன பண்ணலாம், சோ நான் என்ன மாதிரி மெடிசின்ஸ் எடுக்கலாம், சோ எப்படி என்ன மாதிரி ஒரு ஒர்க் எல்லாம் நான் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சஜஷன்ஸ், ஒரு ஒப்பீனியன்ஸ், இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நடக்கிறது கன்சல்டேஷன். கன்சல்டேஷனை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் டாக் டு ஒர்க்கர் பிஃபோர் மேக்கிங் டெசிஷன். சோ ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க்கர்ட்ட கேட்கறாங்க. லைக் உங்களோட ஒப்பீனியன் என்ன, அவங்களோட ப்ராப்ளம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது. சோ மெயினா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க பேசப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் அப்படின்றதுல லைக் இந்த மாதிரி சேஃப்டி அட் ஒர்க் என்ன மாதிரியான விஷயங்கள் வேணும், ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் பத்தி பேசுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம், கிளீன் வாட்டர், இந்த மாதிரி பேசிக் ஃபண்டமெண்டலான திங்ஸ் எல்லாமே இந்த கன்சல்டேஷன்ல பேசப்படும். ஓகேங்களா? கோ டிட்டர்மினேஷன் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் லைக் ஒரு ரொம்பவே முக்கிய பெரிய டெசிஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல எடுக்கிற ஒரு விஷயம் வந்து கோட் டிட்டர்மினேஷன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி சேஃப்டி மெஷர்ஸ் அதெல்லாம் பத்தி பண்ண மாட்டாங்க. பட் கோட் டிட்டர்மினேஷன்ல ஒரு பெரிய முக்கியமான டெசிஷன் மேக்கிங்ல அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. நம்மளுக்கு கொடுத்திருக்க கொஸ்டின் சேஃப்டி, வெல்ஃபேர் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூ. அப்போ ஒர்க் ரிலேட்டட் அப்படின்னும் போது டே டு டே ஒரு நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி இருக்கு. அப்ப நம்மளுக்கு கொஸ்டின்ல கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுல வரலாம். கன்சல்டேஷன் அண்ட் கோட் டிட்டர்மினேஷன். கோட் டிட்டர்மினேஷன் இஸ் ஃபுல்லி for big decision making which is not for daily use. ஓகேங்களா? அப்ப இந்த கன்சல்டேஷன் அப்படின்றது என்னது? சோ இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பத்தினது, அவங்களோட ஒர்க் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் இங்க கிடைக்கும். எல்லாத்துக்குமே ஒப்பீனியன்ஸ் இங்க நமக்கு கிடைக்குது. அப்ப இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. And next one, which one of the following a determinant of organizational climate or culture? OC அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு டேர்ம். ஓசின்றது என்னது? ஓவரால் அந்த ஃபீல், மூட், அந்த நம்மளோட என்வாயன்மெண்ட் இருக்கும் இல்லையா? நம்மளோட ஒர்க் பிளேஸ் என்வாயன்மெண்ட். ஸோ அதுல இருக்கிற அந்த பீப்புள்லாம் எப்படி பிஹேவ் பண்றாங்க, எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, ஹவு தே ஒர்க் டுகெதர் அப்படின்றத ஸ்டடி பண்றது தான் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் ஆர் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல ஒவ்வொன்றும் பார்க்கலாம். லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்றது என்னன்னா த வே லீடர் பிஹேவ் இல்லையா? ஸோ அவங்களோட அந்த பிஹேவியர், அவங்க எப்படி டாக் பண்றாங்க, எப்படி மற்றவங்களை ட்ரீட் பண்றாங்க, எப்படி வந்து அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாமே லீடர்ஷிப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது திஸ் இஸ் த பார்ட் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல். லீடர்ஷிப் ஸ்டைல்ல ஒரு பார்ட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்க டெசிஷன் மேக்கிங். அப்போ ஒரு குட் லீடர் அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு டெசிஷனா அவனால எடுக்க முடியும் இல்லையா? ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இனோவேஷன் அண்ட் சேஞ்ச் அப்படின்றதும் ஒன் ஆஃப் த லீடர்ஷிப் ஸ்டைலோட ஒரு பார்ட். நல்ல ஒரு லீடரால ஒரு இன்னோவேட்டிவான, ஒரு பெட்டரான, ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயத்த கொண்டு வர முடியும் இல்லையா? அண்ட் ட்ரஸ்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் லீடர்ஷிப். சரிங்களா? சோ இது ஒரு குட் லீடர்ஷிப்போட ரிசல்ட் தான் இந்த நம்பகம், இந்த நம்பிக்கை அப்படின்றது. அப்ப நல்ல ஒரு லீடர் அப்படின்ற ஒரு பேர் வாங்குறோம் இல்லையா? இப்ப நம்ம ஒரு சில லீடர்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா? ஹி இஸ் a குட் லீடர் அப்படின்னு. ஏன் எந்த மாதிரி அப்படி சொல்றோம்? அவர் நல்ல இன்னோவேஷன்ஸா நிறைய கொண்டு வந்திருக்காரு. நம்மளுக்கு சப்போர்ட்டிவான நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. சோ அப்படின்னும் போது அவர் மேல ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அப்ப இது எல்லாமே பார்ட் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல். கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளைமேட். நார்மலாவே ஓசி அப்படின்றது எதை பத்தி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஹவு தே பிஹேவ், அவங்களோட பிஹேவியர், அவங்களோட கம்யூனிகேஷன் அண்ட் அவங்களோட அந்த ஒர்க் டுகெதர் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே தான் சொல்லுவோம். அப்ப இது எல்லாமே இங்க கொடுத்திருக்கிறதுல எதுல பெஸ்டா இருக்கும்? லீடர்ஷிப் ஸ்டைல். இதோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ், ஒவ்வொரு பார்ட் தான் இது. என்டையரா லீடர்ஷிப் ஸ்டைல இது எல்லாமே வந்துடும். சரிங்களா? அப்போ ஓசின்றது ஆர்கனைசேஷன் கல்ச்சர். சோ அப்ப இதுல இருக்கான பெஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் ஸ்டைல். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அரேஞ்ச் த டைம் ஸ்பெண்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் பை ஃபாலோயிங் பர்சன். டைம் ஸ்பெண்ட், அவன் எவ்வளோ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ல அவன் டைம் ஸ்பெண்ட் பண்றான் அப்படின்றத பேஸ் பண்ணி இன்க்ரீசிங் ஆர்டர்ல கொடுங்க அப்படின்றது தான் கொஸ்டின். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட்
ஒர்க் மேனேஜர் அப்படின்றது என்னன்னா இவங்க வந்து டெய்லி ஒர்க் வந்து பார்ப்பாங்க பட் ஸ்பெண்ட்ஸ் அ லிட்டில் மோர் ஆஃபீஸ் டைம். ஸோ டெய்லி ஒர்க்கை பார்க்குறாரு ஓகேங்களா. பட் என்னன்னா லிட்டில் மோர் ரொம்ப கம்மியா ரொம்ப குறைச்சுன்னு சொல்ல முடியாது. லிட்டில் மோர் ஓரளவு அவங்களோட அந்த டைம் ஸ்பெண்ட் வந்து அங்க இருக்கு ஓகேங்களா. பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர் தான் சீனியர் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் மோர் டைம் இன் பிக் டெசிஷன். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய டெசிஷன்ல வந்துட்டு மோர் டைம் வந்து இவர் ஸ்பெண்ட் பண்றாரு ஓகேங்களா. பெரிய டெசிஷன்ல பிக் டெசிஷனை பொறுத்த வரைக்கும். ஃபோர்மேன் அப்படின்றது யாருன்னா இட்ஸ் லைக் அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஷாப் ஃப்ளோர்ல ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாமே இந்த ஃபோர்மேன் அப்படின்ற கேட்டகரியில வருவாங்க. ஸோ அப்ப இவங்களோட ஒர்க் வந்து லீஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க். அதாவது இங்க வந்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. அவங்க ஆபீஸ்க்கு வந்த போற நேரம் கேட்கல. அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்னா என்ன, அந்த முக்கியமான ஆபரேஷன்ஸ் ஒர்க் அதுல அவங்களோட பங்கு என்னன்னு தான் கேட்கிறோம். அப்ப கடைசியில இருக்க ஒரு ஒரு லைன் மேனேஜர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கான அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்து ரொம்பவுமே கம்மி இல்லையா. ஸோ அப்போ அவன் வந்து லீஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் தான் அவனுக்கு இருக்கு. அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் குரூப் இவங்க தான். ஸோ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் பிளானிங். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்ன பண்ணுவாங்க, பிளானிங்ல தான் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஜிஎம் சொல்லுவாங்க இல்லையா, ஜெனரல் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோல் கம்பெனியை வந்து இவங்க வந்து பாக்குறாங்க. ஸோ ஒரு ஒரு மோர் டைம் தான் இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க சரிங்களா. சோ முக்கியமான அந்த டெசிஷன் மேக்கிங்ல மோர் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இருக்கிறதுல லீஸ்டா ஸ்பெண்ட் பண்றது யாருன்னா ஃபோர்மேன். இருக்கிறதுல ஹையஸ்டா ஸ்பெண்ட் பண்றது யாருன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர். அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சீனு, லாஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு டி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு ஓகேங்களா. இப்ப இதுக்கு இடையில இருக்கிறத தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. சோ இவங்க வந்து பாருங்க லிட்டில் மோர். மத்த 4 பேரை பாருங்களேன், ஒர்க்கரு, பிரசிடென்ட், ஜெனரலா பாருங்க. இவங்க இதுல அடுத்து கம்மியா யார் பண்ணிட்டு இருக்கான், இவன் மோர் டைம். இவன் உங்க ஜெனரல் மேனேஜரும் மோரு, பிரசிடென்ட்டும் மோரு. ஒர்க்கர் மேனேஜர் பாத்தீங்கன்னா லிட்டில் தான். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்மேன் ஓகேங்களா சி. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ, இவன் வந்து 1, இவன் 2. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் மேனேஜர். ஸோ ஜெனரல் மேனேஜர் அப்படின்றது மோஸ்டா இல்ல மோர் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்த மாதிரியான டெசிஷன் மேக்கிங்ல ஜிஎம் வந்து இன்வால்வ் ஆகுறாரு. ஜிஎம்க்கு அடுத்ததான பிரசிடென்ட் இருப்பாங்க. அதாவது அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை பேஸ் பண்ணியே நீங்க போடுங்க. இவன் 3ஆவதா வருவான். அண்ட் பிரசிடென்ட் வந்து 4ஆவதா வருவாங்க. அண்ட் 5th பிளேஸ் அந்த ஹையஸ்ட் பொசிஷன் யார் வந்து இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல அதிக அளவு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஓகேங்களா. சோ கொடுத்திருக்க கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஆர்டர் வைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை ஆர்டர் வைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் டைம் ஸ்பெண்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ல அவங்களுக்கான அந்த வேலை வந்து யாருக்கு அதிக அளவுல இருக்கு அப்படின்றதுதான் கொஸ்டின் சரிங்களா. சோ அப்படி பார்க்கும்போது சோ இந்த மாதிரியான ஒரு ஃபோர்மேனா இருக்கட்டும், நம்மளோட அந்த ஒர்க்கர் மேனேஜர் இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ரிமைனிங் இருக்கிறவங்களை விட கம்மியா தான் வந்து போட்டுட்டு இருக்காங்க சரிங்களா. சோ அதனாலதான் இங்க வந்து சொல்றாங்க நிர்வாகம் பண்றதுல யாருக்கு அதிக நேரம் இருக்கு, லீஸ்ட்ல இருந்து ஹையஸ்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. And next one, which one of the following is not correct with respect to matrix organization? So matrix organization அப்படின்றது என்னன்னா இட்ஸ் லைக் ஒரு பெர்மனன்ட் டிபார்ட்மெண்ட். ஒரு மார்க்கெட்டிங், ஒரு ஃபினான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்னு இதை எளிமையா நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ மார்க்கெட், ஃபினான்ஸ், ப்ரொமோஷன் அப்படின்னு நிறைய இருக்கும் இல்லையா. அது எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயத்தை தான் மேட்ரிக் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான ப்ராஜெக்ட் டீம்ஸுமே வந்து இவங்க வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. இது எல்லாமே மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன்ல வரும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 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 பர்டிகுலர் ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து கூப்பிடுவாங்க, இங்க வந்து ஒர்க் பண்ணுங்க. ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே அவங்க ஓன் அவங்களோட இதுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் அண்ட் ப்ராடக்ட் ஆர்கனைசேஷன். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு நம்ம சொல்லலாம்னா ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட். அப்படின்னா என்னது, நம்மளோட எல்லா ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்டோட காம்பினேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதை பத்தின ஒரு கரெக்டான வியூ. அண்ட் functional departments are not permanent fixtures of matrix organization. functional department ஆரம்பத்திலே நான் சொன்னேன் this is a fixed ஒரு permanent department அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப இங்க இதை பத்தின ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கா. அடுத்து ப்ராடக்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் கிரியேட்டட்
as the need for them arises. So product department அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஒரு தேவை இருக்கு அப்படின்னும் போது, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னும் போது அதை வந்து கிரியேட் பண்ணுவான். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. அப்போ இதுவும் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான். அண்ட் அதே மாதிரி டீம் மெம்பர்ஸ் ஹாவ் ஃபங்க்ஷனல் ஹோம் வென் தே ஆர் நாட் நீடட் த ப்ராஜெக்ட். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்க்கு தேவை இல்லைன்னும் போது அவனோட ஹோம் இதுல தான் இருப்பான். சரிங்களா. அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப இங்க இதை பத்தின ஒரு தப்பான விமர்சனம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. Next, the human relation approach rejected the Rabel hypothesis by giving which of the following argument. So human relationship approach வந்து இந்த Rabel hypothesis அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணாங்க. ஏன் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ நார்மல் ரேபிள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ் ஆர் லேசி ஒன்லி ஃபார் மணி. ரேபிள்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒர்க்கர் எல்லாமே லேசியா இருக்கானா. சரிங்களா. ஸோ தே ஒர்க் ஒன்லி ஃபார் மணி. இதுதான் இவனோட ஒரு முக்கியமான கருத்து, கோர் ஃபேக்டர் இவனை பொறுத்த வரைக்கும். பட் நம்மளோட ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் அதாவது நம்மள ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ கேர் அபவுட் மோர் தேன் மணி. சோ மணிய விட அதிகமா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுறது தான் இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீலிங் ரெஸ்பெக்டட் அண்ட் ஹேவிங் குட் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஒர்க். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அப்ரோச்ல இருக்கும். பட் இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஒர்க்கர்ஸ் எல்லாம் லேசி ஒன்லி ஃபார் மணி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்ப எதனால இதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, the worker does not work for the money only. அப்ப எதுக்காக அவன் ரிஜெக்ட் பண்ணிருக்கான்? இவன் என்ன சொல்லியிருக்கான்? இவன் மணி ஒன்லிக்காக தான் அவன் பண்றான்றத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் தப்புன்றனால தான் அவன் ரிஜெக்ட் பண்ணிருக்கான். ஸோ அப்ப இங்க ஆரம்பத்திலே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, the worker does not work for money only. இந்த ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் நம்மளோட ஹெச்ஆர்ஏ இருக்காங்க இல்லையா, ஹியூமன் ரிலேஷன் அப்ரோச், அவன் இந்த ரேபிள் ஹைபோதசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அண்ட் ஹூ காயின்ட் த டேர்ம் கலெக்டிவ் பார்கெனிங். ஸோ கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்றத வந்து யார் வந்து கொண்டு வந்தா அப்படின்றது தான் இங்க வந்து ஒரு கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட்னி வெப் அண்ட் பிட்ரிஸ் வெப் அப்படின்ற ஒரு 2 பேர் தான் இதை வந்து காயின் பண்ணிருக்காங்க, நம்மளோட கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்ற ஒரு மெத்தட். ஓகேங்களா. ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு சோஷியல் ரிஃபார்மர் அண்ட் எக்கனாமெட்ரிக்ஸ், இவங்க 2 பேரும் பிரிட்டிஷை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. And next, according to Hesberg, preventing or reducing dissatisfaction at work is not same as providing satisfaction. And reason under the two-factor theory, job satisfaction and dissatisfaction are the two different aspects of work motivation. So Hesberg or a two-factor theory ரொம்பவுமே ஃபேமஸ் அண்ட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவர் 2ஆ பிரிக்கிறாரு, ஹைஜீனிக் ஃபேக்டர் அண்ட் மோட்டிவேஷன் ஃபேக்டர் அப்படின்னு. ஹைஜீனிக் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து prevents dissatisfaction சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்சாட்டிஸ்பாக்சன் நடக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம் அப்படின்னா, அந்த ஒர்க் பண்ற இடத்துல நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்தா தான் நம்ம ரொம்பவுமே ஹாப்பியா ஒர்க் பண்ணும். இல்லாட்டி என்னத்த நம்ம பண்ணணுமே, எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கனெக்ஷன் இருக்காது. அந்த ஒரு பர்டிகுலர் ஜாப்ல வந்து நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன், அந்த பர்டிகுலர் என்வாயன்மெண்ட்ல நம்மளுக்கு கனெக்ஷன் இருந்தா தான் நம்மளுக்கான ஒரு பெஸ்டா இருக்கும். இல்லாட்டி எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும் இல்லையா. சோ அப்ப இந்த ஹைஜீனிக் என்வாயன்மெண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரிவென்ட்ஸ் டிஸ்சாட்டிஸ்பாக்சன் அந்த மாதிரியான கேசஸோட டீல் பண்ணுவாங்க. லைக் ஒரு சேலரி பத்தி, அவங்களுக்கான அந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே பெட்டரா கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஹைஜீனிக் ஃபேக்டர்ல சொல்லுவாங்க. மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கான அச்சீவ்மெண்ட்டுக்கு ஏற்ற ரெகக்னேஷன், ரிவார்ட்ஸ், இதை பத்தி சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம்னா அதுக்கான அந்த ரிவார்ட்ஸ், ரெகக்னேஷன் நம்மளோட அந்த ஒர்க்குக்கு கண்டிப்பா கொடுத்தோம் அப்படின்னா இன்னமும் நம்மளால பெட்டரா ஒர்க் பண்ண முடியும். இததான் மோட்டிவேஷன் ஃபேக்டர்ல சொல்லுவோம். இது 2 தான் இவர் வந்து சொல்லியிருக்க ஒரு விஷயம். சோ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன், அசர்ஷனை. அக்கார்டிங் டு ஹெஸ்பர்க், preventing or reducing dissatisfaction at work is not same as providing satisfaction. இப்போ நம்மளோட அந்த டிஸ்சாட்டிஸ்பாக்சன்ல ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ப்ரிவென்ட் பண்றதாலோ ரெடியூஸ் பண்றனாலோ நம்மளோட சாட்டிஸ்பாக்சன் வந்து நாட் சேம் அஸ் அந்த சாட்டிஸ்பாக்சனை ப்ரொவைட் பண்ற மாதிரி தான் அப்படின்றத இங்க கொஸ்டின். சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸிங் ப்ராப்ளம் டஸ் நாட் மேக் பீப்புள் ஹாப்பி இல்லையா, அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சேலரி கரெக்டா கொடுத்து நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனை கொடுத்தானா மக்கள் வந்து சாட்டிஸ்பாக்சனா இருப்பாங்க அப்படின்றத இங்க சொல்றாரு. அதை நம்ம காப்பாத்திக்கலாம், டிஸ்சாட்டிஸ்பாக்சன் அப்படின்ற ஒரு லெவல்ல போகாம இருப்பாங்க அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. அதே ஒரு விஷயம் தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சோ இது கரெக்ட். அடுத்து, under the two factor theory, job satisfaction and dissatisfaction are the two different aspects of
ஒர்க் மோட்டிவேஷன். ஸோ இங்க ரெண்டுமே பாக்குறாங்க இல்லையா? ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்ற ஒன்னதான் நம்ம எதுல பாக்குறோம்? மோட்டிவேஷன்ல. ப்ரிவென்ட்ஸ் டிஸ்சாட்டிஸ்பாக்சன் அப்படின்றத தான் நம்ம என்ன பாக்குறோம்? ஹைஜீனிக். அப்ப இந்த 2 ஃபேக்டரையும் தான் முழுமையா எடுத்து இவர் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா? ஸோ அப்ப இதுவும் கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ ஹைஜீனிக் ஃபேக்டர், மோட்டிவேஷன் ஃபேக்டர். ஹைஜீனிக் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ட்ஸ் டிஸ்சாட்டிஸ்பாக்சன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பிடிக்கும்னு சொல்லல. ஆனா பிடிக்கலன்னு சொல்ல மாட்டோம். எஸ்.ஜே. சூர்யா மாரி என்ன இருக்கு, இல்லன்னு சொல்றீங்கன்னு நெனைக்காதீங்க. என்டையரா அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லல. ஆனா பிடிக்கும்னு சொல்லல. புரியுதுங்களா? இப்ப ஒரு சில இதெல்லாம் கேட்போம்ல, உனக்கு பிரியாணி பிடிக்குமா? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஆ பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா பிடிக்காதுன்னுனால சொல்ல முடியாது. அப்போ ஒரு மாரி நியூட்ரலா போடுற ஒரு விஷயம். அததான் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு நியூட்ரலான விஷயத்துல நான் புரொடெக்ட் பண்றதோ, ரெட்யூஸ் பண்றோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்னோட சாட்டிஸ்ஃபாக்ஷன வந்து இந்த மாதிரி ஒரு சேமா வச்சுக்காது அப்படின்றது தான் இவரோட அந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி இங்க 2 சாட்டிஸ்ஃபாக்ஷன் அண்ட் டிஸ்சாட்டிஸ்ஃபாக்ஷன பொறுத்து தான் அவரோட அந்த ஃபேக்டர்ஸே டிசைட் பண்றார். ஓகேங்களா? சோ அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சோ தட்ஸ் ஆல். சோ இன்னைக்கு யூனிட் 6ல ரொம்பவுமே முக்கியமான இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நம்ம மேனேஜ்மென்ட், ஹெச்ஆர்எம் இதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல வந்து நம்ம வந்து ரொம்ப அதுல வந்து டீடைல்டா படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? சோ ஜெனரலா மோஸ்ட் ஆஃப் த டைம் இது எல்லாமே நெறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு இந்த மாதிரியான ஒரு பேசிஸ்ல. சோ அத பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த 10 கொஸ்டின நான் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ ஆல் தி வெரி பெஸ்ட். குட் நைட் ஆல்.